பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் யாத்திராகமம் 4:14. ஆரோன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். பிரியமானவர்களே, மோசேயும் ஆரோனும் சகோதரர்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்த போது ஆரோனின் உள்ளம் மகிழ்ந்ததாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் அல்லது விசுவாசிகளையும் காணும் போது உங்களுக்கும் அவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகிறதா? பாருங்கள், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கண்டபோது காயினுக்கு எரிச்சல் உண்டானது. அவன் முக நாடி வேறுபட்டது. அதுபோல இல்லாமல் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருந்தால் மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கர்த்தரின் பிரசன்னம் உங்கள் மேல் இராவிட்டால் எரிச்சல் தான் உண்டாயிருக்கும். அங்கே கோபங்களும் சண்டைகளும் பிரிவினைகளும் தான் இருக்கும். யோசேப்பின் காரியத்தை பார்க்கும்போது யோசேப்பு ஒரு நல்ல வாலிபனாக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை பகைத்தார்கள். துன்புறுத்தி ஆடைகளை களைந்து வீல் போட்டார்கள். பின்பு அவனை தூக்கி எடுத்து மீதியானியருக்கு விற்று போட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற நாம் எல்லோரும் தாவீது சொல்லுவது போல, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம் என்பது போல நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் அனுதினமும் மகிழ்ந்து வெளிகூற வேண்டும். இவ்வுலகத்திலே துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்கிற மக்களை காணும்போது அவர்களும் நம்முடைய அன்பை நிமித்தம் மகிழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி மகிழ்ச்சியோடு வாழ்வோம். கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே சண்டைகளும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் எரிச்சல்களும் தான் இருக்கிறது. கோபங்களும் தர்க்கங்களும் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கும் போதே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள் மறைந்து போவதால் ஒவ்வொருடைய உள்ளம் மகிழும்படியான தெய்வீக சமாதானம், தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆட்கொள்ளும்படியாய் நான் செபிக்கிறேன். வாழ்க்கையின் விரக்தியில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேன். அவருடைய இருதயத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.